இன்னைக்கு நாம வேர்ல்டு வார் Z அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பிராட் பிட் அப்படின்ற ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டா F1ன்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தார் பாத்தீங்களா? அவர் தான் இந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ணிருக்காரு. வளவலன்னு பேசாம வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் இமேஜ் என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹாப்பியான பசங்க, அப்புறம் ஒய்ஃப், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சிரிச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கார்ல வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு டிராவல் பண்ணுவோம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க போல் இருக்குது. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு ஒருத்தன் பைக்கர் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவரோட கார் இடிச்சிடறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ பாக்குற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாரி கூட சொல்லாம இந்த பையன் இப்படி பண்ணிட்டு போறானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு போலீஸ்கார வேகம் வந்து அவர் ஹீரோ வந்து அசிங்கமா கேட்கிறாரு. ஹீரோ வந்து டக்குன்னு வந்து உள்ள வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் கேள்வியா கேட்டு கொல்ல போறான்ற நேரத்துல டக்குன்னு பார்த்தா ஒரு பின்னாடி இருந்து ஒரு ட்ரக் வந்து போலீஸ்காரனை இடிச்சு தள்ளிடும். நம்ம ஹீரோ பதறி போயிருவாரு. ஹீரோயின் உட்பட குழந்தைங்களும் பயந்துருவாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது தான் புரியுது ஜோம்பி அட்டாக் ஆயிருக்கு. ஆஹா, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மள வந்து கொன்றுவாங்க, அதனால வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேற ஒரு ட்ரக்ல போயிட்டு நம்ம ஹீரோ ஏறிறாரு. அதுல ஏறி போகும்போது தான் தெரியுது ஒரு ஜோம்பியா வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஹீரோ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேஃபான இடத்துல, சேஃபான இடம்னா என்ன, இந்த ஜோம்பிலாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோட குழந்தைக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவளுக்கு வந்து இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆயிருது. ரொம்ப மூச்சு வாங்குறா, அவளால மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா. அப்ப ஹீரோ வந்து ஒண்ணும் இல்லமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து ஒரு கால் வருது. ஆக்சுவலா வந்து ஹீரோ என்னவா இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாள் புலனாய்வு துறையில வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரியா இருந்திருப்பாரு. இப்போ அந்த போன்ல இருக்கிற அதிகாரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன அட்டாக்னே தெரியலையா இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீ எந்த இடத்துல இருக்கன்னு சொல்லும்போது நான் இந்த இடத்துல இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த சொல்றாரு நம்ம ஹீரோ. சரி ஓகே நாங்க ஹெலிகாப்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி போனையும் கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி தேவைக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரும்போது சொல்லிட்டு அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா வந்து நம்ம பொண்ணுக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பேனிக் அட்டாக் இல்ல, அவளுக்கு வந்து உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம இருக்க போல் இருக்கு. அவளுக்கு தேவையான மாத்திரையை நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்றான். இந்த மாத்திரையை கொடுங்க, அந்த குழந்தைக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட குட்டி பொண்ணு வந்து கதறிட்டே அழுவுறா. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்துறதுக்காக அங்க போறாரு. அப்பதான் தெரியுது ஹீரோட ஒய்ஃப் 2 பேர் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து துப்பாக்கி வச்சு சுடலான்னு போடுற நேரத்துல அங்க இருக்கிற ஒருத்த வந்து துப்பாக்கியில சுட்டுறான். இதை பார்த்து ஹீரோ பதறி போயிறாரு. எப்படியாவது தன்னோட மனைவியை காப்பாற்றணுமே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து ஷூட் அவுட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோவும் வந்து எதிரி கூட்டத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து சுட்டு தள்ளிறாரு. இந்த நேரத்துல ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்தோட வந்து ஹீரோ கையை தூக்கி ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு போறாரு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அட்டாக் இருக்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா. சோ அங்க இருந்து வெளியே வராங்க ஹீரோவும் ஃபேமிலியும். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால் வருது. அப்போ வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நாங்க வந்து நியூயார்க்ல இருக்கிறோம், நீங்க எப்படியாவது வந்து நீங்க நைட்டுக்குள்ள எங்களை காப்பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல விடிய காலையில தான் நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்லி வச்சிருக்காரு. இவர் சொல்லிருப்பாரு இந்த பில்டிங்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மேல போயிருப்பாரு. மேல போறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்குது. ஐயோ ஜோம்பி அட்டாக் பயங்கரமா இருக்கும். ஒரு ஜோம்பி ஒரு ரகமா வந்து கடிச்சிட்டு கொத்தறிட்டு இருக்கும். இந்த நேரத்துல எப்படியோ ஒரு வழியா வந்து மேல போயிடுவாரு. படிக்கட்டு வழியா மேல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியை பாக்குறாரு. அவங்க ஆக்சுவலா அமெரிக்கன்ஸ் இல்ல, அவங்க வந்து ஸ்பானிஷ் மொழி பேசுறவங்க. சரி ஓகே விடியற வரை இவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெலிகாப்டர்ல போயிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சரி ஓகே ஒரு வழியா நம்ம தூங்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி தூங்கும்போது அவருக்கு கடவுள வந்து ஜோம்பி அட்டாக்கா வருது. இதை பார்த்து அவர் பதறி போய் ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி போய் தன்னோட குடும்பத்தை போய் பாக்குறாரு. தன்னோட பொண்ணு, அப்புறம் அவங்க வீட்டுல வந்து ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனும் வந்து இவங்க ஃபேமிலி கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருப்பான். வழியா விடியுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து கிளம்புற நேரம். இப்போ வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு, அதாவது அந்த ஸ்பானிஷ் மொழி பேசுற குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து இந்த குடும்பத்தையே இவங்க காப்பாத்தலாமே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹனி நம்ம கிட்டே வந்து சாப்பாடு கம்மியா இருக்குது, எதுக்கு நீங்க அவர் கூட போறதுக்கு ஏதாவது கேட்க வேண்டியது எங்கம்மா போ சொல்ற, வெளியே போய் சாக சொல்றியா, இங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்றத காட்டல. கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன்னோட ஃபேமிலியோட வந்து டெரஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கதவை ஓபன் பண்ண போறேன், உங்க பார்த்து சேஃபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா பல ஜோம்பிகள் அங்க இருக்குது. அவங்கள அட்டாக் பண்ணுது. ஒரு வழியா எப்படியோ அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஒரு ஜோம்பியா வந்து சுட்டுறாரு. ஓரளவுக்கு சண்டை போடுறாரு. ஆனா அவரால் வந்து கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு ஜோம்பி வந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்துல தன்னோட குடும்பத்தை ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டு இவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டா மேலே ஏறிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பானிஷ் மொழி பேசுற குடும்பத்துல இருந்து அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்து ஓடி வந்துடுறான். நம்ம ஹீரோவை பாக்குறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஹெலிகாப்டர் வருதா இல்லையா, வருமா வராதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கதவை சாத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜோம்பிங்க எல்லாம் உள்ள வராம, அதாவது வந்து டெரஸ்க்கு வராம தடுக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்பானிஷ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஜோம்பியா மாதிரி இவரையே கடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. விட்டா போதும் கடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கிறாரு நம்ம ஹீரோ. நல்ல விதமா அந்த இடத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்துருது. சோ குடும்பமா ஏறிறாங்க. நம்ம ஹீரோ மட்டுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதவை ஓபன் பண்ணா இப்போ வந்து ஜோம்பி வந்துரும். அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடா அந்த கதவை விட்டு ஓடி வராரு ஹெலிகாப்டர் நோக்கி. இப்போ ஹெலிகாப்டர்ல இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அத ஜோம்பி எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடுறாரு. என்னதான் ஹீரோ தப்பிச்சாலும் ஹெலிகாப்டர் ஓட்டுற அந்த பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அவரையே வந்து கடிக்கிறதுக்காக ஜோம்பி ஒன்று வந்து அட்டாக் பண்ணும். ஒரு வழியா அந்த ஜோம்பியை சுட்டு இவங்க வந்து சேஃபா அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா,
ஒரு சேஃபான இடம் இருக்கும். அதாவது வந்து மிகப்பெரிய ஹையர் அஃபிஷியன்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இந்த டாக்டர்ஸ், இந்த மிலிட்டரி மேன்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க சேஃபா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஷெல்டர் மாரி ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அதுல இவருக்கும் வந்து சாப்பாடோ, ஷெல்டரோ குடுக்குறாங்க. இவங்க வந்து சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஹீரோ வந்து அங்க இருக்கிற வயசான பெருசு ஒண்ணு கூப்பிட்டு, "நீ தான் வந்து இந்த மிஷன வந்து கம்ப்ளீட் பண்ணணும்." "என்ன மிஷனுங்க? நான் என் குடும்பத்தோட இருக்கிறேங்க. நான்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இங்க உனக்கு ஷெல்டர் குடுத்தது எதுக்காக? நீ தங்கி தூங்குறதுக்கா?" "இல்ல இங்க இருக்கிற வேலை பார்க்குற எல்லாருமே அதாவது இங்க கப்பல்ல தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே எதுக்காக வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து நீ ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரி நார்த் கொரியா சைடுல தான் வந்து இந்த ஜோம்பி அட்டாக் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னத்தையா செக் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே தன்னோட குடும்பத்துக்காக இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுதான் இந்த படத்தோட கேட்லிஸ்ட்டுமே கூட. சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது எந்த டாக்டர்ஸுமே கூட வரதுக்கு மறுக்கிறாங்க. ஒரே ஒரு இந்தியன் டாக்டர் மட்டும் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு வராரு. இப்போ எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. டோரை ஓபன் பண்ணி வெளியே போக சொல்ல ஒரு 2-3 ஜோம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இதை பார்த்து பதறி போன அந்த இந்தியன் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா? அவர் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் ஓடி வராரு. அந்த நேரத்துல அவர் வழுக்கி விழுந்து கையில வச்சிருந்த கண்டு வந்து எதிர்பாராத விதமா அவரே சுட்டுக்கிட்டு செத்துறாரு. என்னடா இது இவருக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரி வந்து நம்ம டாக்டர் தேடி வராரு. அவர் செத்து போயிட்டாரு நியூஸ் கேட்டது ஐயோ இதுக்கப்புறம் நான் தான் வந்து பாத்துக்காகணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டே இருக்கும்போது இந்த அட்டாக் முதல்ல எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மிலிட்டரி கேம்ப்ல இருந்து டாக்டர் போய் அவரை பார்க்க போனாரு. அவரை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஜோம்பியா மாதிரி நம்ம டாக்டரே கடிச்சிட்டாரு. இப்போ ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி ஜோம்பி அட்டாக்ல ஆனாங்க. ஆனா நம்ம மிலிட்டரி கேம்ப்ல வச்சு அவங்கள வந்து எரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா மிலிட்டரி ஆபீசர் இவனை மட்டும் அந்த ஜோம்பிங்க எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஜோம்பிங்களுக்கு கூட இவனை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் ஆனவர் மாதிரி இருக்காரு. பட் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலம்ல வந்து நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கான க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏங்க அப்படி சொல்றீங்க? இந்த ஜோம்பி அட்டாக்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஊரை வந்து பாதுகாக்கிறதுக்காக இவங்க வந்து சேவர கட்டியிருக்காங்க. அது வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜெருசலேம் போனாதான் இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த லூசுமா இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காரு அவரோட நம்பர் தர நீ அவர்கிட்ட போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த மிஷனை வந்து லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்போ வந்து அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விடிய காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் உங்களோட ஃபிளைட்ல வந்து ஃபியூலே இல்ல. இப்ப ஹீரோ ஜெருசலம் போறத வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்காக கால் பண்றாரு. கால் போகல லைன் போகல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து நம்ம போயிட்டு அந்த ஃபியூல போட்டு வந்துருவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பொறுமையா கிளம்புறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டக்குனு ஒய்ஃப் கால் பண்ணிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஜோம்பிக்கெல்லாம் எழுந்து வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த தப்புனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்குது. இந்த நேரத்துல வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்ல ஒரு சிலர் இறந்து போடாலுமே கூட தங்களோட உயிரை கொடுத்தாவது இந்த ஹீரோ வந்து காப்பாத்தி அமுச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க ஜெருசலமுக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜெருசலம்ல பார்த்தா ஒரு மிகப்பெரிய பதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. எப்படிங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இந்தியால இருந்து தாங்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப நான் இந்தியா போனா இந்த விஷயம் தெரிஞ்சிருமா அப்படின்ற போது இல்ல நீங்க அங்க எல்லாருமே ஜோம்பியா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்றாரு. சரி ஓகேங்க இப்ப சேஃபா இருக்காங்க பாதி பேர். ஆனா எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க அவங்க வந்து கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சத்தம் போட்டா ஜோம்பிக்கு பிடிக்காதுங்க. அதுங்க சவுண்ட் கேட்டு அஃபெக்ட் ஆகி இங்க வந்து உங்களே அட்டாக் பண்ணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளேயே வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜோம்பிங்கெல்லாம் வந்து அப்படியே அடுக்கடுக்கா ஏறி வந்து இந்த செவரை தாண்டி உள்ளார வந்துருதுங்க. உள்ளார வந்து போட்டு தள்ளுதுங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு விடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கூடவே ஒரு ராணுவ படையும் வந்து அவர் கூட போயிட்டு இருக்குது. இந்த சேசிங்ல ஒரு ஜோம்பி வந்து அங்க இருக்கிற ராணுவத்துல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கடிச்சிருது. கையை கடிச்சிருது. இதை பார்த்த ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கையை வெட்டிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க போறதுக்குள்ளே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஃபிளைட் ஓடிட்டு இருந்த அந்த பர்சன் வந்து இங்க இருக்கிற ஜோம்பி அட்டாக்க பார்த்து பயந்து ஓடி போயிடுறான். ஆஹா இதுக்கப்புறம் எப்படா போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அங்க வேற ஒரு ஃபிளைட் இருக்கும். அந்த ஃபிளைட்டை வந்து இவங்க வழிமறிச்சு எப்படியே வந்து ஏறிடுவாங்க. ஏறி சேஃப் ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த ஜெருசலமும் வந்து ஜோம்பி நகரமா மாறிடும். இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ் கூட. இப்ப ஃபிளைட்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த இந்தியன் டாக்டர் கார் பாத்தீங்களா செத்து போனார் தன்னை தானே சுட்டுக்கிட்டு அந்த பர்சன் சொன்னது ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனை தான் ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப யோசிச்சு பாக்குறாரு முன்னாடி பார்த்த மிலிட்டரி ஆபீசர் வந்து ஜோம்பிங் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல இங்க வந்து ஒரு வயசான தாத்தாவையும் ஒரு குட்டி பையனையும் வந்து இந்த ஜோம்பிங் எதுவுமே பண்ணல அட்டாக்கே பண்ணல அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ பார்த்தாரு. அப்ப ஹீரோ புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வைரஸ் ஒரு பர்சன் உடம்புல இருந்துச்சுன்னா இந்த கொடூரமான இந்த ஜோம்பி வைரஸ் வந்து பரவாது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ பக்கத்துல இருக்கிற ரிசர்ச் சென்டர்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பைலட் கிட்ட சொல்றாரு. அப்ப பைலட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னால அதே இடத்துல விட முடியாது ஆனா கொஞ்சம் தூரத்துல விட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்லயுமே வந்து ஜோம்பி அட்டாக் ஆயிருக்கு. அதாவது பக்கத்து கேபின்ல இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேசாதீங்க ரொம்ப சைலண்டா இருங்க இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வச்சு முட்டு கொடுத்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பர்சன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தெரியாதனமா ஒரு பேக் கீழே போட்டுறான். இந்த சத்தத்தை கேட்ட அந்த ஜோம்பிங்கெல்லாம் வந்து இங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கே நடக்குது. இப்போ இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து குண்டை போட்டுறாரு. எவனாச்சும் ஃபிளைட்ல குண்டை போடுவானா ஆனா நம்ம ஹீரோ போடுவாரு. ஏன்னா இந்த குண்டை போடலன்னா நம்ம
நம்ம ஹீரோவுமே வந்து செத்து போயிடுவாரு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து பிளைட் ஒரு பக்கம் உடஞ்சு ஜோம்பிங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வந்து பெல்ட்டை போட்டு ரொம்ப சேஃபா உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பிளைட் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகி நம்ம ஹீரோட உடம்புலயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கம்பி வந்து குத்திடுது. ரத்தம்லாம் ஊத்துது. இருந்தாலும் ஹீரோவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்ப அந்த மிலிட்டரி பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அதாவது கையை கூட வெட்டினாரு, அந்த பொண்ணு வந்து சேஃபான இடத்துக்கு கூட்டு போகுது. அதாவது வந்து அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க வில்லனாலும் அப்புறம் வந்து இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் உள்ள விட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்ப உள்ள வந்ததும் கேரி வந்து மயக்க நிலைக்கு போயிடுவாரு. அதனால வந்து தன்னோட ராணுவம் அதாவது அனுப்பிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாதனால வந்து அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹீரோட குடும்பத்தை அந்த இடத்துல இருந்து வேற ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இருந்தாலும் அந்த இடமும் சேஃபான இடம் தான், இந்த அளவுக்கு சேஃபா இருக்குமா தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ முடிச்சு எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி வழக்கமா கேட்கிற கேள்வியை கேட்டுட்டு தன்னை அனுப்புறாரு அந்த ஹையர் அபிஷியன்ட். அவர்கிட்ட பேசுறாரு. அப்ப அவரும் சொல்றாரு சேஃபா தான் இருக்காங்க, உங்க குடும்பம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். சரி, நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து அங்க இருக்கிற ஜெருசலம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமன் பாடியில வந்து வைரஸ் அட்டாக் ஆகும், அது சுத்தமா கிளீனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதுதான். இதே அந்த உடம்புல வேற ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜோம்பி வைரஸ் வந்து பரவாது அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்றாரு. எங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இது நம்பினாலும் சரி, இது வந்து எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நானே வந்து இதுல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் நானே போட்டு இது வந்து சாத்தியப்படுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புறாரு. இவருக்கு கூட ஹெல்ப்புக்கு வந்து அந்த கையை வெட்டுப்பட்ட அந்த பொண்ணும் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் வந்து கூட ஹெல்ப்புக்கு வராங்க. சத்தமே இல்லாம போனா வந்து சேஃபா போயிடலாம் அந்த வால்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்க சேஃபா போனாலுமே கூட கால் கிளாஸ்ல வந்து பட்டு ஒரு சில சவுண்ட்லாம் கேட்டு அந்த ஜோம்பிங்க வந்துருது. இப்போ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஹீரோ, நீங்க வந்து லெஃப்ட்டுக்கா போக நான் ரைட்டுக்கா போறேன், எந்த பக்கம் போனாலும் நம்ம சேஃபா போயிடணும், நீங்க தப்பிச்சிருக்க, நான் வந்து வால்ட் கிட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி இந்த பிளானையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. வால்ட் கிட்ட போனாலும் நம்ம ஹீரோக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியுதால யோசிச்சுட்டு இருக்காரு. சரி உடைச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறதுக்காக கிட்ட போகும்போது அந்த பாஸ்வேர்டு சொல்றாங்க. இப்ப பாஸ்வேர்டை போட்டு உள்ள போயிட்டு அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. வைரஸ் நிறைய வைரஸ் இருக்குது. அந்த மருந்துகள் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப இவரு ஒரு மருந்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எந்த வைரஸை போட்டுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து வேற ஏதாவது ஒரு வைரஸை போட்டு அது வந்து டக்குனு உயிர் பறிச்சிருச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. சரி ஓகே, இந்த முயற்சி நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கிற மருந்தை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஹீரோ செத்துட்டாரு அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். ஆனா வந்து அவர் சாகல. அவர் வந்து தூக்க கலக்கத்துல இருந்து எழுச்சி வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஜோம்பி அட்டாக் பண்ணதா இல்லையா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்றாரு. இந்த கதவு கிட்டே வந்து ஒரு ஜோம்பி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது இவரை கொல்றதுக்காக. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் இது புது மருந்து போட்டாரு பாத்தீங்களா, அதாவது வேற ஒரு வைரஸ் இருக்கிற மருந்து, அந்த மருந்து போட்டு நம்ம ஹீரோ கதவு ஓபன் பண்ணுவாரு. இப்போ அந்த ஜோம்பி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆனா கிட்ட வந்து அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போவோம். இது பார்த்தா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, நம்ம தப்பிச்சிட்டோம்டா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் சொல்லும் கூட. அங்க இருக்கிற டாக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா தடுப்பு மருந்து கிடைச்சிருச்சு இல்லையா. ஏன்னா வந்து வைரஸ் பெரிய வைரஸா இருந்தாலுமே கூட ஜோம்பி வைரஸ் அளவுக்கு அது பாதிப்பு கொடுக்காதுன்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சோ அது மூலமா வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சு உலகம் பூராவுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எல்லா மக்களுமே வந்து அந்த மருந்தை போட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோம்பிங்களே வந்து அட்டாக் பண்ணி கொண்டு குவிக்கிறாங்க, எரிச்சு தள்ளுறாங்க. மக்கள் எப்படி ஒரு வழியா சேஃப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தோட வந்து சேர்ந்துறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. உண்மையிலேயே இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டா நமக்கு கொரோனா தடுப்பூசி கூட இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. அதே போல வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே 2013 வந்து விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன் என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ் அப்புறம் டியூட் வித் தி ப்ராப்ளம்ன்ற ரெண்டு ஜானர்லயும் வருது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை ரொம்ப அருமையா இருக்குது. இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட OTT லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து இதே போல நல்ல நல்ல சுவாரஸ்யமான படங்களோட கதைகள் எல்லாம் பார்க்க போறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாஸ்.